வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட கிரெடிட் கார்டுல இருந்து நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரொம்பவே லோயஸ்டான சர்வீஸ் சார்ஜஸ்ல பணத்தை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கான ஒரு பெஸ்டான அப்ளிகேஷனை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸ்ல நான் வந்து உங்களுக்கு லைவாவே டிரான்ஸ்ஃபரும் வந்து பண்ணி காமிக்கிறேன். இந்த அப்ளிகேஷனோட மற்ற எந்த அப்ளிகேஷனை கம்பேர் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் சார்ஜஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக தான் இருக்கும். பட் இருக்கிறதுலேயே லோயஸ்டான சார்ஜஸ் பிடிக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த ட்ரஸ்டடான ஒரு அப்ளிகேஷனை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இப்போ அதை பத்தின டீட்டெயில் எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதோட இன்வைட் கோடுமே கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். மறக்காம அந்த இன்வைட் கோடை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல இன்னுமே நிறைய டிஸ்கவுண்ட் ஆகும். ஸோ இப்போ அது எல்லாத்தையுமே லைவாவே வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு வெப்சைட்டோட நேம் வந்து பாத்தீங்கன்னா housing.com. ஸோ இதோட வெப்சைட் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஒரு வெப்சைட்டுக்கு வந்துட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹவுஸ் ரெண்ட், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டியூஷன் ஃபீ, இந்த ரெண்டு ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்க மணி டிரான்ஸ்ஃபர் வந்து பண்றீங்க அப்படின்னா இருக்கிறதுலேயே லோயஸ்டான சார்ஜஸ்ல நீங்க டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெண்டையுமே ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க ஆஃபீஸ் ரெண்ட் இல்ல வந்து எஜுகேஷன் ஃபீ இதை வந்து யூஸ் பண்ணியும் நீங்க வந்து டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். பட் இருக்கிறதுல லோயஸ்டான சார்ஜஸ் பிடிக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹவுஸ் ரெண்டும் டியூஷன் ஃபீ அப்படிங்கிற இந்த ரெண்டு ஆப்ஷனுமே ரொம்பவே லோயஸ்டான சார்ஜஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ அதை வந்து உங்களுக்கு லைவாவே காமிக்கிறேன். இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா ஹவுஸ் ரெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கறதுக்காக ஒரு 5,000 நான் லைவாவே உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணி காமிக்கிறேன். அது மட்டும் இல்லாம இந்த அப்ளிகேஷன் மூலமா நீங்க வந்து மணி டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணும்போது உங்களுக்கு அதுக்கு வந்து ஸ்கிராட்ச் கார்டு வந்து கொடுப்பாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சம் அமௌண்ட் வந்து கேஷ்பேக்காகவும் வந்து கிடைக்கும். ஸோ அதுல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதையும் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா 5,000 வந்து என்டர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணணுமோ அந்த அமௌண்ட்டை என்டர் பண்ணிட்டு கண்டினியூ வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படிதான் ஓப்பன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க யாருக்கு பணத்தை வந்து டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ண போறீங்களோ அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீடைலை ஃபில் பண்ணணும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பேங்க் டீடைல் அப்படின்னு இருக்குல்ல, இதை வந்து செலக்ட் பண்ணீங்கன்னா அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர், அதே அக்கௌண்ட் நம்பரை ரீஎன்டர் பண்ணிட்டு அதோட ஐஎஃப்எஸ்சி கோடு, அவங்களோட நேம், இது எல்லாத்தையுமே கொடுத்து நீங்க பணத்தை டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். இல்ல நான் வந்து அவங்களோட யூபிஐ ஐடி மூலமா டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் முடியும். இதுல யூபிஐ அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ யூபிஐ அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்கன்னா அவங்களோட யூபிஐ ஐடியை வந்து என்டர் பண்ற ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ அவங்களோட யூபிஐ ஐடியை வந்து இங்க வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து யூபிஐ ஐடியா தான் வந்து என்டர் பண்ணியிருக்கேன். அவங்களோட மொபைல் நம்பர் @UPI அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து என்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களோட நேம் வந்து கீழே வந்து ஷோ ஆகும். ஸோ இது வந்து கரெக்டா ஷோ ஆகுதா அப்படிங்கறத வந்து பாத்துக்கோங்க. இது மூலமாவே அவங்களோட நேம் வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து நேம் வெரிஃபைட் ஆயிருச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூ வந்து கொடுக்குறேன். அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படிதான் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா மறக்காம நம்மளோட இன்வைட் கோடை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதை என்டர் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அடிஷனலா ஒரு 50 ரூபீஸ் வரைக்கும் டிஸ்கவுண்ட் ஆகும். ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ்ல வந்து ஹேவ் அன் இன்வைட் கோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல இன்வைட் கோடை என்டர் பண்ற ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இன்வைட் கோடை என்டர் பண்ணிக்கோங்க. நம்மளோட இன்வைட் கோடு வந்து பாத்தீங்கன்னா CCTP16 அப்படிங்கிறது தான். கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கேன், சைட்லயும் உங்களுக்கு டிஸ்பிளே பண்றேன். இந்த ஒரு இன்வைட் கோடை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இந்த இன்வைட் கோடை என்டர் பண்ணிட்டு அப்ளை அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்ளை கொடுக்குறேன். அப்ளை கொடுத்ததுமே வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்டா நமக்கு வந்து 50 ரூபீஸ் வந்து டிஸ்கவுண்ட் வந்து பண்றாங்க. ஆல்ரெடி இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சார்ஜஸ் வந்து வச்சிருப்பாங்க. அந்த சார்ஜஸ்ல இருந்து 50 ரூபாய் நமக்கு அடிஷனலா வந்து டிஸ்கவுண்ட் ஆகும் இந்த இன்வைட் கோட் என்டர் பண்றதுனால. இது என்டர் பண்ணலன்னா உங்களுக்கு நார்மல் சார்ஜஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ இதை என்டர் பண்ணதுமே கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 ரூபாய் கம்மி பண்ணி காமிக்கும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா பே அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படிதான் ஓப்பன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆட் எ நியூ கார்டு அப்படிங்கறத செலக்ட் பண்ணிருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கிரெடிட் கார்டோட 16 டிஜிட் நம்பர், அப்புறம் அதோட எக்ஸ்பைரி மந்த், எக்ஸ்பைரி இயர், கார்டு ஹோல்டரோட நேம், CVV நம்பர் எல்லாத்தையுமே என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட கார்டு டீடைல் எல்லாத்தையுமே இங்க வந்து ஃபில் பண்ணிட்டேன். ஃபில் பண்ணிட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட டோட்டல் சார்ஜஸ் வந்து எவ்வளவு அப்படிங்கறத இங்க வந்து பார்க்க முடியும். நம்ம வந்து 5,000 ரூபாய் நம்மளோட கிரெடிட் கார்டுல இருந்து டிரான்ஸ்ஃபர் வந்து பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல எவ்வளவு சார்ஜஸ் வந்து பிடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 59 ரூபாய் சார்ஜஸ் வந்து பிடிக்கிறாங்க. ஸோ இந்த அமௌண்ட் தான் நம்மளோட கிரெடிட் கார்டுல இருந்து டெபிட் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 5,000 ரூபாய் நம்ம டிரான்ஸ்ஃபர் வந்து பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல 5,059 ரூபாய் நம்மளோட கிரெடிட் கார்டுல இருந்து டெபிட்டட் ஆகும். இது வந்து இந்த அப்ளிகேஷன் மூலமா பிடிக்கக்கூடிய சார்ஜஸ் மட்டும்தான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் பே அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிருங்க. இப்போ பேஜ் லோட் ஆகும், வெயிட் பண்ணுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பேசாப்போட HDFC பேங்க் கிரெடிட் கார்டை தான் வந்து யூஸ் பண்ணி நான் மணி டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ண போறேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுதுன்னா பேசாப்போட அப்ளிகேஷன்ல போயிட்டு அதை வந்து ஸ்வைப் பண்ண சொல்லுது. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட பேசாப் அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதுல பேசாப் அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணிட்டு இப்போ ஸ்வைப் அப் வந்து கொடுக்குறேன். இப்போ பேமெண்ட் வெரிஃபைட் அப்படின்னு வருது. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஃபியூ செகண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட டிரான்சாக்ஷன் வந்து ப்ராசஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் வந்து கம்ப்ளீட்டட் ஆயிருச்சு. ஸோ இந்த அப்ளிகேஷன் மூலமா நம்ம பணத்தை வந்து டிரான்ஸ்ஃபர் வந்து பண்றோம் அப்படின்னா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு
ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைமிங் வந்து எடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட்டட் ஆயிரும். இந்த அமௌண்ட்டை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணும்போது டைமிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4:33க்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ 4:33க்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணியிருக்கேன். இந்த அமௌண்ட் வந்து எப்போ ரிசீவ் ஆச்சு அப்படிங்கிறதையும் இப்போ உங்களுக்கு நான் லைவாகவே காமிக்கிறேன் பாருங்க. ஸோ 4:33க்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4:40க்கு கிட்டத்தட்ட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 மினிட்ஸ்லேயே நமக்கு வந்து ரிசீவ் ஆயிருச்சு பாருங்க. இந்த அமௌண்ட் வந்து 5,000 நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணேன். ஸோ இந்த 5,000 வந்து பார்த்தீங்கன்னா 4:40க்கு எனக்கு வந்து கிரெடிட்டட் ஆயிருச்சு. ஸோ ரொம்பவே ஃபாஸ்ட்டாக உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து இது வந்து ரிசீவும் ஆயிரும். ரொம்ப டைம்லாம் வெயிட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நான் வந்து பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி 7 மினிட்ஸ்க்குள்ள எனக்கு இந்த அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆயிருச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன்ஸில் நமக்கு வந்து ரிவார்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதை ரீடீம் பண்ணலாம் ஸ்க்ராட்ச் கார்டு மூலமா அப்படின்னு சொல்லியிருந்தாலும் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெயின் மெனுக்கு வந்துடும். வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ரிவார்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கேஷ்பேக் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு கொடுப்பாங்க. இதை ஸ்க்ராட்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட லக்கை பொறுத்து இதில் வந்து 5 ரூபாய் 10 ரூபாய் அந்த மாதிரி உங்களுக்கு கேஷ்பேக் வந்து கிடைக்கும். ஸோ இதை வந்து ஸ்க்ராட்ச் பண்ணுறதுக்கு இதை வந்து புல் டவுன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கீழே இழுத்து விட்டுக்கோங்க. இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் அதை வந்து ஸ்க்ராட்ச் பண்ணதுக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரூபாய் கேஷ்பேக் வந்து கிடைச்சது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனோட வாலெட்டில் வந்து உங்களுக்கு கிரெடிட்டட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ரெகுலராக ஒரே அக்கௌண்ட்டை போட்டு நம்ம லாகின் பண்ணி இந்த மாதிரி மணி ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணும்போது ஸோ இந்த காசையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம housing.com யூஸ் பண்ணி மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான மெத்தட் இருக்கிறதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே லோயஸ்டான சார்ஜஸில் அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவும் மணி ட்ரான்ஸ்ஃபர் வந்து நம்மளோட கிரெடிட் கார்டில் வந்து பண்ணிக்கலாம். இது தவிர நிறையவே அப்ளிகேஷன் ஆன்லைனில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஆனால் எல்லா அப்ளிகேஷனையும் ஆல்ரெடி நம்ம கம்பேரிஷன் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை வந்து நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ மற்ற அப்ளிகேஷன் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 10,000 ரூபாய் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுறோம் அப்படின்னா 200 ரூபாய் 300 ரூபாய் 350 ரூபாய் 375 ரூபாய் 275 ரூபாய் இந்த மாதிரி அதிகமான சார்ஜஸ் தான் வந்து பிடிக்கிறாங்க. பட் இந்த அப்ளிகேஷன்ஸில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலேயே லோயஸ்டான சார்ஜஸ் வந்து பிடிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சிக்கு கிரெடிட் கார்ட்லேருந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் யாராவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த அப்ளிகேஷனை ரெஃபர் பண்ணுங்க. ஸோ அப்படி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நம்மளோட இன்வைட் கூட மறக்காமல் என்டர் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு அதில் அடிஷ்னலாக ஒரு 50 rupees வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.